ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்? இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். ஓகே, டெய்லி அதை தானே பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இந்த லைஃப்பில் எல்லாருமே எப்பவுமே டிப்ரெஷனாகவே இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் என்ன மாதிரி அவங்கள மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி நிறைய டிப்ரெஷன் ஆயிடுறோம். ஒரு சின்ன ஃபெயிலியரை கூட லைஃப்பில் ஃபேஸ் பண்ண முடியாமல் அதுக்கு ரொம்ப பெரிய பெரிய டிசிஷன், சூசைட் மாதிரியான டிசிஷன்லாம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். பட் இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோன்னா, ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி மேபி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு 21 வயசு பொண்ணு, நார்த் இந்தியன் பொண்ணு, ஒரு 21 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஷீ இஸ் அ வாலிபால் பிளேயர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மும்பையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறாங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸாக டே அண்ட் நைட் அவங்க ட்ராவல் பண்ணி ஆகணும். தனியாக போகிறாங்க. ஒரு 21 வயசு பொண்ணு மும்பையிலேருந்து நைட்டு ட்ராவல் பண்ணி ட்ரெயினில் டெல்லி போகிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ட்ரெயினில் இருந்து ஒரு 5-6 பேர், ஒரு கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கு. அந்த செயினை அபகரிக்கிறாங்க. அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணி நைட்டு ஒரு 2-3 அந்த மாதிரி டைமில் அந்த பொண்ணை ஓடுற ட்ரெயின்லேருந்து தூக்கி வெளியே வீசிடுறாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு 4-4:30 அந்த மாதிரி அந்த பொண்ணு ஓடுற ட்ரெயின்லேருந்து வெளியே விழுகிறாங்க. விழுகும்போது அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி தூக்கி போட்ட ஸ்பீடில் என்னோட ஒரு காலுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுது. ஏன்னா அந்த பொண்ணு வாலிபால் பிளேயர், கால் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் ஆப்போசிட் ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ரெயின் வருது. இன்னொரு கால்லையும் ஏற்றிட்டு போயிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த பொண்ணு இப்போ 2 காலும் சேதமடைந்த நிலையில், பட் ஸ்டில் ஒரு மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இது நடக்குது. அந்த பொண்ணு அன்கான்சியஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்சியஸாக இருக்கு. கிட்ட நாயெல்லாம் கூட நான் விரட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் அந்த பொண்ணு சொன்ன ஒரு பேட்டியில் நம்மளால் பார்க்க முடியுது. இது நடக்கிறது மார்னிங் 4:30க்கு. அன்னைக்கு நைட், ஈவினிங் 5 o'clock தான் ரெஸ்கியூ டீம் அந்த பொண்ணை அந்த இடத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 10 to 15 hours அந்த பொண்ணு அந்த பெயினோட அதே இடத்துல இருக்கிறாங்க. ரெஸ்கியூ டீம் அந்த பொண்ணை காப்பாற்றி பக்கத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அந்த டாக்டர்கள் பக்கத்தில் இருந்து பேசுகிறத என்னால் கேட்க முடிஞ்சுது. அதில் ஒரு டாக்டர் சொன்னார், கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் இப்போ ஆப்ரேட் பண்ணால் ஒரு காலையாவது காப்பாற்றலாம். நம்ம வெயிட் பண்ண 2 காலுமே இழக்க வேண்டிய நிலமை வந்துடும். ஆனால் உடனடியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அனஸ்தேசியா இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு டாக்டரை கூப்பிட்டு சொல்லுதாமா, டாக்டர் ஒரு நிமிஷம், நான் காலையில் 4 மணிக்கு என்னை ட்ரெயின்லேருந்து தூக்கி போட்டாங்க. நீங்கள் ரெஸ்கியூ பண்ண வந்ததே ஈவினிங். ஸோ இவ்வளோ பெரிய கேப்பில் நான் ரொம்ப பெரிய ஒரு பெயினை அனுபவிச்சிருப்பேன்ல. அதை விட அனஸ்தேசியா போடாமல் நீங்கள் நான் ஆப்ரேட் பண்ணுறது பெரிய வழி இல்லை. ஸோ ஆப்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஆஸ் அ வாலிபால் பிளேயராக எனக்கு என்னோடய கால் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு காலையாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டாக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அனஸ்தேசியா இல்லாமல் ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 3 நாளுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட மாமா அந்த பொண்ணை பார்க்க வராங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, சரிவா கிளம்பு, நம்ம போய் எவரெஸ்ட் ஏறலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கேட்குது, உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்கு? நான் 2 காலும் இல்லாமல் இப்படி இருக்கேன், நீ என்னை எவரெஸ்ட் ஏறலான்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி அவங்க மாமாட்ட கேட்குறாங்க. அவங்க மாமா சொல்கிறாரு, எவரெஸ்ட் ஏறுறதுக்கு 2 காலும் தேவையில்லை அப்படின்னு நம்ம பிகில் படம் மாதிரி சொல்கிறாரு. இது நடந்து 3 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு 24-25 ஏஜில் எவரெஸ்ட் ஏறுறாங்க. ஸோ இந்தியாவிலேயே ஒரு கால் இல்லாமல் ஒரு காலோட எவரெஸ்ட் ஏறின முதல் பெண் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனையும் அந்த பெண் படைக்கிறாங்க. அவங்களோட பேர் அருணிமா சின்ஹா. இப்போ இவ்வளோ பெரிய ட்ராஜடிக்கு அப்புறமா சாதிச்சது, இவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு அப்புறமாவும் எவரெஸ்ட் ஏறினது,
இதெல்லாம் வந்து ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ணால் எல்லாருமே பண்ணலாம். பட் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த சாதனை முறியடிச்சதுக்கப்புறமா மீடியா சைட்லேருந்து பேட்டி எடுக்க வருவாங்கல்லங்க, அப்போ வந்து அந்த பொண்ணு அந்த பேட்டி எடுக்க வரவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போய் இங்கே நின்று நான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரிலாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இங்கேருந்து பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துல தான் என்னை ட்ரெயின்லேருந்து தூக்கி போட்டாங்க, இங்கே தான் நான் வந்து விழுந்தேன். ஓகே. ஸோ நீ எங்கே தோத்தையோ அங்கே நின்று உன்னோட வெற்றிக்கான பேட்டியை கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து டிப்ரெஷன் ஆகாமல், சூசைடல் தாட்ஸ்லாம் வந்து இல்லாமல், லைஃப்பில் என்ன வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றதும் அதுக்கான முயற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து மனசு விட்டுட்டு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மூலையில் வந்து முடங்கி போய் இல்லாமல் நிறைய ட்ரை பண்ணி ஒரு நிறையா நம்மளால் எல்லாருனாலையுமே பண்ண முடியும் அப்படின்றதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். முயற்சிகளை எப்பவும் கைவிடாதீங்க. அது எவ்வளோ பெரிய ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் இந்த 12th ஃபெயில் மூவியில் சொன்ன மாதிரி ரீஸ்டார்ட் அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பாய்.